இப்போ செய்கிறது வந்து முட்டைக்கோஸ் பொரியலுங்க. தேவையான அளவு ஆயில் ஊற்றியாச்சுங்க. இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்குறேங்க. அப்புறம் வந்து பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் அறுத்து வச்சுருக்குறேங்க, போடுறேங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லிங்க. முட்டைக்கோஸ் வந்து நல்லா கட் பண்ணி 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துட்டேங்க. இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதக்கின பிறகு அதை சேர்த்துக்கிறேங்க. முட்டைக்கோஸை சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. கழுவி நல்லா நீட்டாக கழுவி இருக்கிறேங்க 2-3 தடவை. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணுங்க. அதுவும் கல்லுப்பு தான் சேர்த்துறேங்க. கொஞ்சமாக கறி மசாலா சேர்த்துக்கணுங்க. அப்போ தான் முட்டைக்கோஸ் கொஞ்சம் ருசியாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதுங்க. தேவையான அளவு காரம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வணக்கணுங்க. நான் ஆயிலே தான் வணக்குறேங்க. கொஞ்சம் ஆயில் நிறையா சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் ஆயிலே நல்லா வேகட்டும் அப்படின்னு சொல்லி நல்லா வணக்குறேங்க. அடி பிடிச்சா என்ன செய்யுதுன்னு நல்லா கலரிட்டே தான் இருக்குதுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றியும் வேக வைக்கலாங்க. நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்குறேங்க. அடி பிடிக்காமல் இருக்கணும், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்குறேங்க. தண்ணி சேர்த்துனா சீக்கிரம் வெந்துடும், கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். அதனால் நல்லா வணக்கிட்டே இருக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பெல் பட்டன் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. சீக்கிரம் ஈஸியாக செஞ்சிடலாங்க. சாப்பாடு செஞ்சு ஒரு ரசம் மட்டும் செஞ்சால் போதுங்க. இந்த முட்டைக்கோஸ் பொரியல் வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்குங்க. குழம்பு எதுவுமே தேவையில்லைங்க. இது மத்தியானம் பொரியலாகவும் வச்சுக்கலாம், இப்படி சாப்பாடு ரச சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாங்க. இது நான் செஞ்ச மாதிரியே செய்யுங்க. சிம்பிளாக ஈஸியாக சீக்கிரம் பண்ணிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் போதுங்க. 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க. நீங்களும் வீட்டில் செய்யுங்க, ஈஸியாக இருக்குங்க.